இந்த தூத்துக்குடியில் சாத்தான்குளம் சம்பவம். இந்த சாத்தான்குளம் சம்பவத்தில் அப்பா மகன் அவங்கள வந்து கொண்டுட்டாங்க. அதுக்கு வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துக்குது. என்ன தீர்ப்பு வந்துக்குதுன்னா 9 போலீஸாரும் குற்றவாளிகள் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை விவரத்தை வர 30ஆம் தேதி அறிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த அந்த தந்தை மகன் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த அந்த இது கொரோனா நேரத்தில் ஒரு கடையை மூட சொல்லி போலீஸார் சொன்னா தோ மூடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப போலீஸ் ரவுண்ட் சொல்லும்போது இவங்க கடையை மூடல, செல்போன் கடை. ஏன் இன்னமும் மூடல? அப்ப என் மேல உனக்கு மரியாதை இல்லையான்னு சொல்லி அப்பாவையும் புள்ளியும் காவல் நிலையத்துக்கு வர வச்சு என்னடா அவங்களுக்குன்னா அவ்வளவு திமிரான்னு கேட்டு நான் மூட சொல்லி நீ மூடலையான்னு சொல்லி அவனுங்களை போட்டு அவங்க அப்பாவை புள்ளிய 2 பேரும் அடிச்சு சித்திரவதை பண்ணி அதுலயும் அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது மாப்பிள்ள இவனை அடிச்சு நம்ம பழகிக்குவோம், அது கூட நீதிமன்ற தீர்ப்புல வருது. இவங்களை அடிச்சு நம்ம பழகிக்குவோம், எப்படி அடிக்கிறதுன்னு அடிச்சு 64 வயசு அப்பன் 30 வயசு மகன் தான் பாசமா வளர்த்த புள்ள, கொஞ்சம் சீராட்டி வளர்த்த புள்ள ஒரு எறும்பு கட்சா கூட ஓடி போய் தடுக்கிற அந்த அப்பன் தன் கண்ணு முன்னாலேயே மரண வலிய புள்ள அந்த உதவாங்க அனுபவிக்கும் போது அந்த கொடுமைய அவங்க அப்பா அனுபவிச்சான். வயதான தந்தை தான் கண்ணு முன்னாடி மரண வழியில அவஸ்தப்படுறாரு, இவ்வளோ உதப்படுறாரு அப்படின்ற கொடுமையை புள்ள அனுபவிச்சான். 2 பேரும் செத்தே போனாங்க. இந்த கொடுமை நடந்தது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும் போது. அதை எதிர்த்து சிபிஐ வழக்கு கேட்டார் ஸ்டாலின். சிபிஐ வழக்குல உண்மை குற்றவாளிகள்லாம் வெளியே வந்தாங்க. 9 போலீசார குற்றவாளிகள் நீதிமன்றம் சொல்லி இருக்குது. சரிங்களா? இந்த கொடுமை நடந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில.